அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் துன்பம் துயரங்கள் ஏற்படுற நேரத்தில் நாம் ஓத வேண்டிய துவா உண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. புகாரியில் 6345வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னென்னா, லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அரிஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அரிஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அரிஷில் அலீம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், சகிப்புத்தன்மையும் மகத்துவமும் உடைய அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அரிஷில் அலீம், மகத்தான அரிஷுக்கு அதிபதியும் வானங்கள் பூமியின் அதிபதியுமாகிய அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. துன்பங்கள் ஏற்படுற நேரத்தில் இது துஆவாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற வடிவத்தில் இல்லாட்டியும் இதை சொல்வதன் வழியாக நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி வைப்பான். அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை மேன்மைப்படுத்துகிற வகையில் இந்த வாக்கியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அரிஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அரிஷில் அலீம். இதை நம்முடைய துன்பம் துயரங்கள் ஏற்படுற நேரத்தில் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும்.